கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தைப்பூசம் அன்று புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் 4வது பாதம் கடக ராசி துலா லக்னத்தில் தானுங்க நம்ம பிப்ரவரி மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய பிப்ரவரி மாதம் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமான்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கும்ப ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான் கும்பராசிக்கு 2வது பாவகத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை இந்த கோட்சார கிரக அமைப்புகள் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை தரப்போகுது. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுத்தா தானே நம்மளால் சாதிக்க முடியுமா இல்லை சாதிக்க முடியாதா அப்படின்றது நம்மளால் நிரூபிக்க முடியும். திறமை இருந்து அந்த திறமை வெளிக்காட்டுறதுக்கான வாய்ப்பு தரணும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பம் வாய்ப்புகள் தானுங்க பிப்ரவரி மாதத்தில். ஒரு நபருக்கு தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தொழில்ஸ்தானாதிபதியும் ஜாதகத்தில் ஆரோக்கியமாக இருந்தால் அவர் லட்சாதிபதி இல்லை, கோடீஸ்வரர், சாதிக்க பிறந்தவர்னு சொல்லலாம். இந்த கோட்சார கிரக அமைப்புகள் பிப்ரவரி மாதத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே நிறைய நம்ம மாத பலன்கள் நம்ம பார்த்துருக்கோம். நிறைய யூடியூப்பில் மாத பலன்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆதாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த அடிப்படையில் இந்த மாதிரி பலன் வரப்போகுதுன்ற விவரத்தை நான் சொல்கிறேனுங்க. அது எப்படி சொல்கிறதுனா, அந்த விவரங்கள் பார்க்கும் பொழுதே உடம்பு சிலுக்கும். நம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி குரு. அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவர் 5வது பாவகத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கார். யாருடைய வீட்டில் இருக்காரோ புதனுடைய வீட்டில் இருக்கார். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அந்த புதன் பயிற்சி அடைகிறார். எங்கே வராருன்னா நம்ம ராசிக்கு வரார். 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்ம ராசிக்கு வருவதால் தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு அந்த 5வது பாவகத்துக்கு அதிபதி புதனை பார்க்கிறார். இதனால் பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் இந்த நாட்களை சரி செஞ்சுக்கிடலாம். குழந்தை பாக்கியம் இல்லை, நிறைய பரிகாரங்கள் செய்துட்டேனுங்க, நிறைய வைத்தியம் பண்ணிட்டேனுங்க, இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை பற்றி ஒரு சூழலே உருவாகலை, நான் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தேனுங்க, ஏன்னா சம்சாரியாக அந்த பிரபஞ்சம் உருவாக்கிடுச்சு, ஆனால் தாய் தந்தைன்ற ஒரு பதவி கொடுக்காம மறுக்குதுங்க அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருக்குது அப்படின்னா இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அதுக்கான சந்தர்ப்பம் அதுக்கான வாய்ப்பு நமக்கு தருது. சரியா? ஒன்று. அதே மாதிரி 4வது பாவகத்துக்கு அதிபதி. 4வது பாவகம்னா ஒரு மனுஷனுக்கு அடிப்படை ஆசைகள் சொல்கிறத விட அத்தியாவசியமான விஷயம். ஒரு சொந்த வீடு, போயிட்டு வரத்துக்கு போக்குவரத்துக்கு ஒரு வாகனம், இந்த மாதிரி விஷயங்கள். இது சுபஸ்தானம். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் 5ஆம் தேதி உங்கள் ராசியில் வராரு. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வராரு. ஏற்கனவே இந்த தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு எப்படி நம்ம புதனை பார்க்கிறாரோ, புத்திரஸ்தானாதிபதியை பார்க்கிறாரோ, அதே மாதிரி 5ஆம் தேதி அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை தேவகுரு பார்க்கிறார். அப்போ மனசில் ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்க தானே செய்யுது. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வாங்கணும், போயிட்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு வாகனம், அடிப்படை வசதிக்கு ஒரு வாகனம் வேணும் அப்படின்ற எண்ணங்கள் சில பேருக்கு இருக்க தானே செய்யுது. அந்த மாதிரி ஆசைகள் இந்த நேரத்தில் பூர்த்தி அடையும். சார் இது சாத்தியமா சார்? 4 காசு இருக்கிற இடம் தெரியல, நீங்கள் பாட்டில் வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை வீடு வாசல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, இது சாத்தியமா சார் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீடு வாசல் வாங்கினவங்க, இல்லை வீடு வாசல் கட்டிகிட்டு இருக்கிறவங்க, இல்லை வாகனம் வாங்கினவங்க, அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கேளுங்க. ஆனால் எவ்வளோ காசு பணம் வச்சுக்கிட்டு இந்த வீடு கட்டினீங்க, இல்லை வீடு வாங்கினீங்க, அல்லது வாகனம் வாங்கினீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை யார் வேணால் கேட்டு பாருங்கள். ஒரே வார்த்தை, அட நீங்கள் வேறீங்க, என்ன மட்டும்தான் இருந்தது, இறங்கினேன், ஆனால் வேலை முடிச்சு விட்டேனுங்க, இந்த மாதிரி சொல்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. கழுத்து நிறைய காசு பணம் வச்சுருந்தவங்களும் வாடகை வீட்லேயே இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். மாதத்துக்கு வெறும் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க சொந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் நான் பார்த்துருக்கோம். அப்போது இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக ஒரு சரியான ஒரு சூழலை உருவாக்கிடும்.
இது நமக்கான ஒரு ஒரு அமைப்பு. அதுக்கு ஆதாரம் நான் கொடுக்குறேன். இந்த 4வது பாவகத்துக்கு அதிபதியை குரு பகவான் பார்ப்பது, 9வது பார்வையாக பார்ப்பது சிறப்பு. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன், இந்த செவ்வாவுடைய சாரம், ஏன்னா அவர் தானே மண்மனைக்கு அதிபதி. அப்போ அந்த மண்மனை அதிபதியுடைய சாரத்தில் நட்சத்திரத்தில் சுபஸ்தான அதிபதி வராரு. அப்போ நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான சூழல் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆசாசியாக வீடு வாசல் கட்டினனுங்க, நான் பேங்க்கில் லோன் போட்டு வாங்கினேனுங்க, அது லோன் கட்ட முடியல, ஜப்ஜி ஆகிற மாதிரி இதான மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி வீடு வாசல் லோன் போட்டு வாங்கி அதில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கும்பராசிக்காரங்களுக்கு கூட இந்த நேரத்தில் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிடும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மன அழுத்தம் நீங்கும். அதே மாதிரிங்க கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சூரியன். எப்போவுமே நம்ம ராசியாக இருக்கட்டும் இல்லை நம்ம லக்னமாக இருக்கட்டும், நம்ம லக்னத்துக்கு 7வது பாவகத்துக்கு அதிபதி, அந்த வீட்டுக்கு அதிபதி யாரோ அவர் தான் அந்த திருமண ஸ்தானாதிபதி நம்ம சொல்லுவோம். அப்போது 7க்குடைய கிரகம் 12ஆம் தேதி மாறுறாரு. எங்கே மாறுறாருன்னா நம்ம ராசிக்கு வராரு. ஏற்கனவே நம்ம ராசியில் புதன் இருக்கார் இல்லையா, அதாவது புத்திரஸ்தானாதிபதி இருக்கார் இல்லை. அப்போ புத்திரஸ்தானாதிபதியோட திருமணஸ்தானாதிபதி சேர்றாரு. அப்போ அந்த திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக குரு பகவானுடைய பார்வையில் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாங்க. புதன் புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்க்கிறாரு, திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனும் பார்க்கிறாரு, திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் பார்க்கிறாரு. அப்போது மன வாழ்க்கையில் சிக்கல் இருக்குதுங்க, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறேங்க, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் நெசமாகி போச்சு. இந்த மாதிரி மன அழுத்தத்தில் இருக்கிற தம்பதிகளுக்கும் இந்த நேரம் நல்ல நேரம். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேர்ந்துடும். இல்லை நான் வருஷ கணக்காக மன வாழ்க்கைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேங்க, கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, நாகதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, செவ்வாதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, தாரதோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தோஷம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்களும் சொல்கிறாங்க. என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டேனுங்க, எல்லா ஜோசிகாரர்கிட்டையும் நான் பரிகாரம் செஞ்சுட்டேனுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை. இந்த சந்தர்ப்பம் நானும் நீங்களும் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லை. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். திருமண ஸ்தானாதிபதியோட திருமண காரகன் சேர்றாரு, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் சேர்றாரு, குரு பகவானுடைய பார்வை, குரு பார்க்க கோடி புண்ணியம், குரு பகவானுடைய பார்வை பெற்று அந்த திருமணஸ்தானத்தையே பார்க்கக்கூடிய அந்த 3 கிரகங்களால் 100% அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிடும். ஒரே வார்த்தை சொல்லணும்னா பணத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடுங்க. பிப்ரவரி மாதம் முடியறதுக்குள்ளார பரிசம் போடுவீங்க, நிச்சயம் பண்ணுவீங்க. சரியா? இதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு வரக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா 23ஆம் தேதி. 23ஆம் தேதி என்ன சார் மாற்றம் அப்படின்னா தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் மாறுறாரு. இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு மாற்றங்களை தருது இந்த பிரபஞ்சம். 23ஆம் தேதி பாருங்கள், இந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் நம்ம ராசிக்கே வராரு. அப்போ நம்ம ராசியில் எத்தனை கிரகங்கள் இருக்கும்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ராகு இருக்கார், சதய நட்சத்திரம் தன்னுடைய சுயசாரத்தில் ராகு இருக்கார். அதன் பிறகு புதன் வராரு, அதன் பிறகு சுக்கிரன் வராரு, அதன் பிறகு சூரியன் வராரு, அதன் பிறகு செவ்வாய் 23ஆம் தேதி வராரு. அப்போ அந்த இடத்துல நமக்கு 2 யோகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு புதனாதித்ய யோகம், புதனும் சூரியனும் சேர்றதுனால புதனாதித்ய யோகம்னு சொல்லிட்டேனுங்க. செவ்வாய் 23ஆம் தேதி வராரு, செவ்வாவும் சூரியன் சேர்றதுனால சூரிய மங்கள யோகம் ஏற்படும். அந்த 5 கிரகங்களுடைய பார்வை நம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் படும். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி அல்லவா நமக்கு செவ்வாய், சூரிய பகவானோட சேர்ந்த நம்ம ராசியில் குரு பகவானுடைய பார்வை அந்த செவ்வாய் மேலே விடும். செவ்வாய் தன்னுடைய சுயசாரத்தில், அபிட்டம் நட்சத்திரம்ன்றது செவ்வாவுடைய நட்சத்திரங்க, வசுக்கள் அவதரிச்ச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ தொழில் ஸ்தானாதிபதியுடைய சாரத்தில் உங்கள் ராசியில் இருக்க லாபஸ்தானாதிபதியும் தனஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானாதிபதியை பார்ப்பதால் தொழிலில் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சார் 7.5 சனி இருக்குதே சார். சார் சனி கெட்டவர்னு யார் சார் சொல்கிறா? சனி போல் கொடுக்கக்கூடிய கிரகம் வேறு எந்த கிரகமும் கிடையாது. 9 கிரகங்களில் 8 கிரகங்களுடைய குணம் என்னன்னா
அவர் நல்ல இடத்துல இருந்தால் நல்ல பலனை கொடுத்துருவார், கெட்ட இடத்துல இருந்தால் கெட்ட பலனை கொடுத்துருவார். இந்த சனி மட்டும் எப்படின்னா, நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, அவர் பலமாக இருந்தாலும் சரி, பலவீனமாக இருந்தாலும் சரி, நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலனை கொடுக்கக்கூடிய பவர் யாருக்கு இருக்குதுன்னா இந்த சனிக்கு தான். என் மனசார சொல்கிறேன், கும்பராசியில் பிறந்தவங்க மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பாங்களே தவிர, உசுறு போனாலும் ஒருத்தனை கெடுக்கணும், அழிக்கணும், ஏமாற்றணுன்ற எண்ணத்தில் வரமாட்டாங்க. நான் பட்னியாக கூட படுத்துக்கிறேனுங்க, அடுத்தவனை பட்னியாக போட்டுட்டு அவன் சாப்பாடு சாப்பிடணுன்னு அவசியம் எனக்கு இல்லை. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நான் சாப்பிட்ற சாப்பாட்டை மட்டும் சொல்லலைங்க, இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஒரே அர்த்தம்தான். நான் சாப்பாடு இல்லாமல் கூட தூங்குறேன், அடுத்தவனை பட்னி போட்டுட்டு அந்த சாப்பாடை சாப்பிடணுன்ற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர் இருக்காருன்னா அந்த கும்பராசியில் பிறந்தோம். சார் மற்றவங்க அப்படி இல்லையா சார்? நான் மற்றவங்களை கம்பேர் பண்ணல. கும்பராசியில் பிறந்தவங்களுடைய அதிகப்படியான ஒரு குணம் அதுதான். நீங்கள் யார் வேணாலும் இருங்க, நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஒரே ஒருத்தர், நான் சொந்தத்தால் மேலே வந்தேன், தாய் தந்தையால் மேலே வந்தேன், அண்ணன் தம்பியால் மேலே வந்தேன், நண்பர்களால் மேலே வந்தேன். ஐயா, ஒருத்தர் 4 விஷயம் உங்களுக்கு பண்ணியிருக்கிறாருன்னா 40 விஷயம் உங்களுக்கு நீ பண்ணிடுவீங்க. தாய் தந்தையை ஒரு பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்குறது அவங்களுடைய கடமை, சரியா? அவங்களுடைய செயல், அது செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசுலேயே தானாக கையோனி கரணம் போட்டுக்கிடணும், மேலே வந்துவிடணுன்ற எண்ணங்கள் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த நேர காலங்கள், இந்த பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள், மனசார சொல்கிறேன், கடவுள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. இந்த 7.5 சனி இருக்குதுன்னெல்லாம் நினைக்காதீங்க. நம்ம ராசியாதிபதி 2ல் இருக்கார், குரு பகவானுடைய வீட்டில் இருக்கார். குரு பகவானுடைய வீடான லாபஸ்தானத்தை நம்ம ராசியாதிபதி சனியும், தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும் இந்த லாபஸ்தானத்தை பார்க்கிறார். எல்லா விதத்திலையும் சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்துறதுக்கு உண்டான நேர காலங்கள் தான் பிப்ரவரி மாதம். மாற்றம் நிச்சயமாக வரும், அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நேரத்தில் இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா நமக்கு ஆஹா ஓஹோன்ற அளவுக்கு இந்த கோச்சார கிரக அமைப்புகள் ஏற்படுத்த தான் போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்மளால் எந்த அளவுக்கு சாதிக்க முடியும், நம்மளுடைய சுய ஜாதகத்தில் எந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. ஒரு மைதானம் இல்லை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 1000 பேர் கலந்துக்கிட்டாங்க ஓட்டப்பந்தயத்தில், அது முக்கியம் இல்லை. 1,00,000 பேர் கூட கலந்துக்கிடலாம், ஆனால் யார் ஜெயிச்சாங்கன்றது தான் முக்கியம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, அதில் சாதிக்க போகிறது யார், அதுதான் கேள்வி. அப்போது இது உங்களுக்கு உண்டான நேரம். சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சாதிச்சுக்கிட முடியும். சம்பாதிக்கிறது எல்லாரும் எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம் தானே. சாதிக்கிறது அப்படி கிடையாதுங்க. ஒரு சில நேரத்தில் தான் சாதிப்பாங்க. இது சாதிக்கிறதுக்கு உண்டான நேரங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு 100% பயனுள்ள பதிவு, அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த மாத பலன் வேண்டாம் அப்படின்ற மனநிலையில் தான் நான் இருந்தேன். கொடுத்தா இந்த மாதிரி தரணும். நம்ம மாத பலன் சொன்னால் இந்த மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக கரெக்டான முறையில் சொல்லணுன்ற ஆதங்கத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கும்பராசியில் பிறந்த சகோதரன் சகோதரியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.